வணக்கம். இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தார். செல்வம், இவர் பேர் செல்வம் தானே? செல்வம் ப்ரோ. இவர் வந்து இன்னைக்கு செகண்ட் சிட்டிங்கு. முதல்ல 2 வாரம் விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் இன்னைக்கு 2வது ஆஃப்டர் 2 வீக்ஸ் இன்னைக்கு செகண்ட் சிட்டிங்காக வந்தீங்க. இவர் வந்தது பேக் பெயினுக்காக, ரொம்ப இடுப்பு வலி அப்படி சொல்லி இங்கே வரணும். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு இந்த வர்மா பண்ணி ஒரு 2 வாரம் மெடிசின் கூட கொடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் அவர் செகண்ட் சிட்டிங்கு இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு அவருக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு. ஒரு 80-90 ஓகே 85 to 95 95% வரைக்கும் அவருக்கு ஓகேன்னு அவர் சொன்னார். அதனால கொஞ்சம் இன்னைக்கு வீடியோ எடுத்து இது மாதிரி கஷ்டப்படுறவனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடுப்பு வலி, முட்டு வலி, ஷோல்டர் பெயின், தலைவலி, அந்த மாதிரி எல்லா ஜாயின்ட் பெயின், ஹோல் பாடி பெயின் மாதிரி அந்த கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கும். அவருக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இவருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம பண்ணுறத ட்ரீட்மெண்ட்னா முக்கியமான வர்மா பண்ணுறது இந்த வலிக்காக தான். எங்கேயாவது வர்மா இடத்துல, வர்மா பாயிண்டில் எல்லாம் அடிபட்டு அந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த வலி ஸ்கேனிங் பண்ணாலும் அதில் டிஸ்க் படிச்சு அந்த மாதிரி நர்வு கம்ப்ரெஷன்லாம் தெரியவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது வர்மா பாயிண்டில் வந்து அது இன்ஜுரியாக இருக்கும். அது நம்ம அந்த ஸ்கேனிங்கும் எக்ஸ்ரே கொண்டு ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது நம்ம பரம்பரையாக பண்ணிட்டு வர்றாங்க மெத்தட். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குணப்படுவாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறது. இது நம்ம ப்ரோ வந்து அதை கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கங்க. நான் கடந்த ஒரு 2015 இருந்து எனக்கு இந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது. நான் நிறைய இங்கிலீஷ் மெடிசன்லாம் போய் பார்த்துருக்கேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இல்லை. மெடிசன் சாப்பிட்டா பெயின் போகும், ஆனால் 1 வீக் கழிச்சு மறுபடியும் வந்துடும். இப்படியா போயிட்டு இருந்தது. திடீர்னு நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இவங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க பண்ண விதங்கள், அவங்கெல்லாம் ஒரு 4-5% ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி அவங்க ஒவ்வொரு நரம்பை பிடிச்சி பண்ணி விட்டு, இதனால இப்போ நான் பண்ணதுனால ஒரு 2 நாளைக்கு பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பெயின் இருக்கா, இந்த பெயின் இருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆயில் அப்ளை எப்படி பண்ணணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% க்யூர் ஆகும். எனக்கு பெரிய ரிலீஃப் ஆகி ஒரு லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. தயவு செஞ்சு இதை பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். தயவு செஞ்சு எல்லோரும் வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டு, உங்கள் வழியிலேருந்து ரிலீஃப் ஆகிக்குங்க. கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், தைரியமாக வரலாம். நன்றி. அப்போ இன்னொன்று நம்ம வர்மா பண்ணுறது இந்த வலிக்காக சொன்னீங்க. இன்னொன்று வேறு வியாதிக்காக நம்ம பச்சை மருந்து அந்த மாதிரி மூலிகை கொடுக்குறாங்க. இந்த மைக்ரேன் பெயின், அந்த மாதிரி கிட்னி ஸ்டோனு, மூல வியாதிகள், அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக புக்கிங் பண்ணி முதல்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் வரணும். இல்லைன்னா ஒரு நாள் கூட அட்வான்ஸாக ப்ரீ புக் பண்ணி நீங்கள் வர வேண்டியிருக்கு. நம்ம டெய்லி மேக்ஸிமம் 40 டோக்கன் தான் எடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நன்றி, வணக்கம்.